வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு 2026 ஜனவரி 5 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை முன்னறிவிப்பு. இலங்கையில் தற்பொழுது மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. எங்கே தொடங்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைத்தீவிற்கும் தெற்கே புல்மோடை மற்றும் முல்லைத்தீவு இடைப்பட்ட அந்த குடா பகுதிக்கு வடக்கே தொடங்கியிருக்கு. இந்த மழைப்பொழிவு அப்படியே உள்ளே, அதாவது வடக்கு மாகாணத்தோட கடலோர பகுதிக்கு, தெற்கு கடலோர பகுதி, வடக்கு மாகாணத்தோட தென்கிழக்கு கடலோர பகுதிகளில் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் போல் தெரிகிறது. அது வவுனியா வரைக்கும் உள்ளே வந்து இப்போ காலையில் மழைப்பொழிவை கொடுக்கலாம். படிப்படியாக இந்த மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும். இந்த மழைப்பொழிவு தீவிரமடையும். முல்லைத்தீவிற்கும் அதன் சுற்றுவட்டார வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணம், அதாவது எடுத்தோடனே யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு மழைப்பொழிவை இப்போ உடனே கொடுத்துடாது. இந்த முல்லைத்தீவுக்கு தெற்கே அந்த வடக்கு மாகாணத்தை ஒட்டிய கிழக்கு மாகாணங்கள், திரிகோணமலை, அப்படியே தெற்கே கல்முனை, அம்பாறை போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொழிவு இன்றைக்கு தொடக்கம். படிப்படியாக இன்றைக்கு மாலை கிழக்கு மாகாணங்கள் மற்றும் வடக்கு மத்திய மாகாணங்கள், அனுராதபுரம் உள்ளிட்ட பகுதிகள், அதனைத் தொடர்ந்து மத்திய மாகாணங்கள், கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும், அதனைத் தொடர்ந்து ஊவா மாகாணம், அதாவது பதுல்லா ஊவா மாகாணத்திற்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை தொடக்கிறோம். நாளை ஒட்டுமொத்த இலங்கைக்கு மழைப்பொழிவுங்க. இதுல ஒரு எச்சரிக்கை எங்கன்னா, கண்டி மற்றும் ஊவா மாகாணத்துக்கு ஒரு எச்சரிக்கை. மலைப்பகுதிகளில் வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. காரணம், நாளை மாலைக்குள் ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட ஒரு சில இடங்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் அதிக வாய்ப்பு, அதாவது இலங்கையில் பரவலாகவே கனமழை இருக்கும். வடக்கு கிழக்கு மாகாணங்களை விட தெற்கே போக போக மழைப்பொழிவு கூடுதல். இதில் வடக்கு மாகாணங்களை விட மத்திய மாகாணங்களுக்கு கூடுதல், மத்திய மாகாணத்தை விட கிழக்கு மாகாணத்துக்கு கூடுதல், கிழக்கு மாகாணத்தை விட வடக்கு வடமேற்கு மாகாணம், அதாவது அந்த புத்தளம் பகுதிகளுக்கு இருக்கும், அதை விட கூடுதல் மத்திய மற்றும் ஊவா மாகாணம் மலைப்பகுதிகளுக்கு இன்னும் கூடுதலாக இருக்கும். மத்திய மற்றும் ஊவா மாகாணம், அதாவது கண்டி மற்றும் பதுல்லா போன்ற பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை. ஆனால் டிட்பா புயலை நினைச்சு கற்பனை பண்ணிட்டு பயப்படாதீங்க. முன்னெச்சரிக்கைன்னா என்ன முன்னெச்சரிக்கைன்னா, வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இதுதான் நம்மளுடைய முன்னெச்சரிக்கை. அப்புறம் அணை நீர் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, அணைக்கு கூடுதல் நீர்வரத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இதனால கிழக்கு மாகாணத்தின் ஆற்றங்கரையோர பகுதிகள் மற்றும் மத்திய ஊவா மாகாண பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை தேவை. அதாவது அணை நீர் திறப்பு முன்னெச்சரிக்கை தேவை. வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வசிப்பதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், முன்னெச்சரிக்கை தேவை. அதே போல மேற்கு மாகாணத்திற்கும், அதாவது தெற்கு மாகாணத்துக்கு கூட மழை உண்டு. ஆனால் பெரிதாக பாதிக்கிற மழை இல்லை. தெற்கு மாகாணம் காலிக்கு கூட மழை உண்டு, அதே போல கொழும்புக்கும் மழை உண்டு. ஆனால் இங்கே விட இந்த மத்திய மற்றும் ஊவா மாகாணத்துக்கு தான் அதிக மழை தெரியுது. அது அனைத்து மாகாணங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும். இதுல மத்திய ஊவா மாகாணம், கண்டி மற்றும் பதுல்லா சுற்றுவட்டார பகுதிகள் முன்னெச்சரிக்கை தேவை. அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நாளைய மறுதினம் 7ஆம் தேதி இடைவெளி, ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து திரும்பி விலகி அந்த ஸ்ட்ராங், இது வந்து ஒரு சாதாரண சிஸ்டம் தான், அடுத்த சிஸ்டத்தோட இணைஞ்சு தீவிரமடைஞ்சு இலங்கை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே, இலங்கை கடக்கணும்னா டிட்பா புயலுக்கு போயிடாதுங்க தயவுசெய்து. இலங்கை தமிழ் மக்களே, அப்படிப்பட்ட எச்சரிக்கை இருந்தால், நான் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தால் கொடுப்பேன். இது சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதி.
இது ஒரு புயலே கிடையாது, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி. இதில் என்ன நம்ம முன்னெச்சரிக்கை எடுக்கணும்னா, இலங்கை மேலே ஏறினா கூட பெரிய பாதிப்பு கொடுக்காதுங்க இது. ஏன்னா இலங்கை மேலே ஏறினா கொஞ்சம் குறைந்த அழுத்த பகுதியாக மாறும். ஒரு புயல் ஏறினா தான் பாதிப்பு. ஆனால் இது ஒரு குறைந்த அழுத்த பகுதியாக இருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய மழை பிடிப்பை கொடுக்கும், இந்தியாவுக்கு. அப்போ இலங்கைக்கு நெருங்கும் போது மழை பிடிப்பை கொடுக்கும். இப்போ தெற்கே ஏறினதுன்னு வச்சுக்கலாம், தெற்கு மாகாணங்களில், அப்போது மத்திய மாகாணம் வடக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழை பிடிப்பை கொடுக்கும். மத்திய மாகாணத்தில் இருந்துன்னு வச்சிங்களேன், அதே அதாவது கண்டியில், அப்போது நெருங்கும் போது மழை, விலகும் போது மழை, மத்திய மாகாணத்தில் இருக்கும்போது மழை இருக்காது, சுற்றிலும் மழை இருக்கும். புரியுதுங்களா? இதனால் இலங்கையில் ஏறினால் தமிழ்நாட்டுக்கு தான் அதிக மழை, இலங்கைக்கு தெற்குப்புறம் வழியாக பயணித்தால் இலங்கைக்கு நிறைய மழை பொழிவை கொடுக்கும். சரி, 8ஆம் தேதிங்க, 7ஆம் தேதி ஒரு நாள் இடைவெளி கொடுத்து 8ஆம் தேதி தொடங்கும் மழை தமிழ்நாட்டுக்கு 8ஆம் தேதி இரவு, வேதாரண்யம் ராமேஸ்வரத்துக்கு 8ஆம் தேதி இரவு, இலங்கைக்கு 8ஆம் தேதி காலை, மதிய மாலையெல்லாம் 8ஆம் தேதி மதிய மாலையெல்லாம் கனமிகன மழை. 9, 8 மழை தான், 8 கனமிகன மழை, 9, 10, 11 கன மிக கனமழை. அதை விட 12, 13, 14ஆம் தேதி வரை மழை இருக்குங்க. காரணம் என்னென்னா, இந்த நிகழ்வு இலங்கையில் ஏறி மீண்டும் மன்னார் வளைகுடாவை ஒட்டி குமரிக்கடல் பகுதி வழியாக இது அரபிக்கடல் பகுதியை நோக்கி மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதி வழியாக நகரும் என்பதனால, அதாவது கிழக்கு காற்று இலங்கையில் ஏறி தொடர்ந்து பொங்கல் வரை மழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக பொங்கலுக்கும் மழை கொடுக்கலாம், பொங்கலுக்கு பிறகும் மழை பொழிவு தொடர வாய்ப்பு இருக்கு. அதனைத் தொடர்ந்து 17ஆம் தேதி இன்னொரு சிஸ்டம் வந்துடும். ஆக பொங்கலுக்கு பெரிதா இடைவெளி கொடுக்காது, பிரைட்டா ஒரு தெளிவா நல்ல வெயில் இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு. பொங்கல் அன்றைக்கும் மழை இருக்கும், ஒரு குழப்பமான வானிலை, தூறல் சாரல் கூட குறைஞ்சபட்சம் இருக்கும். ஆனால் மிக கனமழை எப்பொழுதுன்னா 8, 9, 10, 11, 12, 13ஆம் தேதி. 14ஆம் தேதி போகி பண்டிகை அன்றைக்கும் மழை இருக்கும், தூறல் சாரலாக இருக்கும். பொங்கல் அன்றைக்கும் மழை இருக்கும், தூறல் சாரலாக இருக்கும். சில இடங்களில் சற்று கனமாக இருக்கும், மாட்டு பொங்கல் அன்றைக்கு இருக்கும். அடுத்த நிகழ்வு 17ஆம் தேதி வரும், அது கனமாக கொடுக்கும். 17, 18, 19, 20, 21 வரைக்கும். 17 வரலைன்னா 18 வரும், அவ்வளோ. ஒரு நாள் லேட்டாக வந்தால் 21ங்கிறது 22 தொடரும். அப்படித்தான் மழைப்பொழிவு இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய மழை திரிகோணமலை முல்லைத்தீவிற்கு தெற்கு புறம் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை, உள்ளேயும் நுழைந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை அனைத்து மாகாணங்களுக்கும் தொடங்கும். நாளை மத்திய மாகாணங்கள் மற்றும் ஊவா மாகாணங்களுக்கு எச்சரிக்கை தேவை. வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அணை நீர் திறப்பு எச்சரிக்கை காரணமாக பிற பகுதிகளுக்கும் கனமழை உண்டு. 7ஆம் தேதி இடைவெளி கொடுத்து 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை மழை. இதில் 8, 9, 10, 11, 12 கன மிக கனமழை பொழிவு இருக்கிறது. நீங்கள் டிட்பா போல நினச்சி பயப்பட வேண்டாம். வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கும் அணை நீர் திறப்பு இருக்கக்கூடிய இடங்களுக்கும் தான் முன்னெச்சரிக்கை மிக அவசியம். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.